கார்த்திக் படத்தில் ஸ்ருதிஹாசனுடன் டூயட் பாடும் வடிவேலு, நாகேஷ், சந்திரபாபு, கவுண்டமணி, வடிவேலு என கடந்த காலங்களில் எத்தனையோ முன்னணி நாயகிகள் காமெடியுடன் ஆட்டம் போட்டிருக்கிறார்கள். சுந்தர் சி இயக்கிய மேட்டுக்குடி படத்தில் ஒரு பாடல் காட்சியில் கவுண்டமணியுடன் நடனம் ஆடி இருக்கிறார் நக்மா. அப்போது அவர்தான் தமிழில் நம்பர் 1 நடிகையாய் இருந்தார். கவுண்டமணி உடன் நக்மா நடனம் ஆடியது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. அன்று நக்மா செய்த புரட்சியை தற்போது கமலஹாசனின் மகள் ஸ்ருதிஹாசன் செய்ய இருக்கிறார். முந்தைய இயக்கத்தில் தற்போது கொம்பன் படத்தில் நடித்து வருகிறார் கார்த்திக். இதற்கு அடுத்து விஜய் சேதுபதி நடித்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தை இயக்கிய கோகுல் அடுத்து கார்த்தியை வைத்து ஒரு படத்தை இயக்க இருக்கிறார். இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் கதாநாயகியாக நடிக்கிறார். தற்போது விஷாலுடன் பூஜை படத்திலும் விஜயுடன் சிம்புதேவன் இயக்கும் படத்திலும் நடிக்கும் ஸ்ருதிஹாசன் இவ்விரு படங்களையும் முடித்துவிட்டு கார்த்தி நடிக்கும் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் காமெடி கேரக்டரை நடிக்க வடிவேலுவை அணுகினார்கள். கதையை கேட்ட வடிவேலு சம்பளம் பற்றி கூட அதிகம் பேசாமல் நடிக்க ஒப்புக்கொண்டு விட்டார். என்னது, வடிவேலுவா சம்பளம் பற்றி பேசவில்லை? காரணம் இருக்கிறது. அந்த படத்தில் வடிவேலுக்கு ஸ்ருதிஹாசனை ஒருதலை காதலிக்கும் வேடம். அவரது ஒருதலை காதலில் கனவு பாடலும் உண்டாம். அந்த கனவு பாடலில் ஸ்ருதிஹாசனுடன் சேர்ந்து டூயட் பாட இருக்கிறார் வடிவேலு. ஸ்ருதிஹாசனுக்கு கதை சொல்லும் போது வடிவேலுவுடன் நடனமாட வேண்டும் என்று விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இயக்குனர்கள். அதற்கு ஸ்ருதிஹாசன் ஓகே சொல்லிவிட்டாராம். For more videos, subscribe our Trends channel.